மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக உருவாக்கியும் ஏழை எளிய விளிம்பின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற வகையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை வழங்கியும் மாநிலத்தின் உரிமைகளை யாருக்கும் விட்டு தராது தன்னாட்சி கொள்கையில் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தமிழையும் தமிழ்நாட்டு மக்கள் உரிமையையும் பாதுகாத்தும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டியாக முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்கால தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்திட தலைவர் அவர்களுக்கு துணை நின்று முனைப்போடு பணியாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் எங்கள் இளைய தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுக்கும் என்னை தொடர்ந்து 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து இந்த அவைக்கு அனுப்பி வைத்த திருச்செந்தூர் தொகுதி மக்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கால்நடை பராமரிப்பு துறை முக்கியமான குறிக்கோள்களை முன்னிறுத்தி அதை அடையும் வகையில் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது எது என்று சொன்னால் கால்நடைத்துறை தான் என்று உறுதியாக சொல்ல முடியும். சாதாரண மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது கிராமத்திலே எது என்று சொன்னால் கால்நடை தான். ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பசுமாடுகளை வளர்த்து அதை பராமரிப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பமே பல்வகையை உயரக்கூடிய நிலைகளை பெறுகின்றது. பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவர்களுடைய பொருளாதாரத்தை நிறைவு செய்வது, இது போன்ற நிலைகளை பொருளாதாரத்தை தருகின்ற துறை கால்நடைத்துறை. அதுபோல கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் இந்த கால்நடைகள் வளர்க்கின்ற போது, கிடாவ போன்ற இதுகளை வளர்க்கின்ற போது அது குட்டிகளை போட்டு அதிகமான உற்பத்தியை பெருக்கின்றது. திடீரென்று அவர்களுக்கு குடும்ப செலவாக பணம் வேண்டும் என்று சொன்னால், அது விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் அவர்களுக்கு உடனடியாக ஒரு 5 ஆடுகளை விற்று உடனடியாக பணம் செய்ய முடியும். அந்த வகையிலே ஆடுகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு நடமாடும் வங்கியாகவும் கிராமத்தினுடைய ஏடிஎம்மாகவும் திகழ்வது எது என்று சொன்னால் இந்த கிடாக்கள். அதுபோல கிராமத்தில் இருக்கின்றவர்கள் சாதாரண எல்லோரும் அவர்களுடைய வீட்டுக்கு பின்னால் கோழி வளர்ப்பு என்பது தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். 5 கோழி என்பது 10 கோழி, இப்படியாக அது முட்டைகள் விடுவது, அது கோழி குஞ்சை உற்பத்தி செய்வது, அதுபோல முட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலம் பயனடைவது, இது போன்ற நிகழ்வுகளை இன்றைக்கு கிராம பகுதியில் செய்கின்ற நிலைகளை செய்வது என்று சொன்னால் கால்நடைத்துறை. இன்றைக்கு பண்ணை முறையிலும் கால்நடை வளர்ந்திருக்கின்றது, கோழி பண்ணையாளரிலும் கால்நடை வளர்ந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு வகையிலே எல்லா பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கான துறையாக கால்நடைத்துறை வழங்குகின்றது. அதற்கான வகையிலே கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவது, நோயற்ற கால்நடைகள் என்ற நிலையை உருவாக்குவது, உள்ளூர் இன பசுக்கள் மற்றும் எருமைகளின் தரத்தை உயர்த்துவது, பசுந்தீவன மேம்பாட்டிற்காக திட்டங்களை செயல்படுத்துவது, செலவை குறைத்து கால்நடை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பது, உள்நாட்டின் கால்நடைகளை அவற்றின் வாழ்விடங்களே பாதுகாத்து எண்ணிக்கை பெருக்குவது, கால்நடை வளர்ப்பதற்கு பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளை ஆலோசனைகள் வழங்குவது போன்ற முக்கிய குறிக்கோள்களை அடையும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 3869 கால்நடை நிலையங்கள், கிளை நிலையங்கள் மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2024-25 ஆண்டில்
50,96,000 கருவுற்றல்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன் காரணமாக கன்றுகள் பிறப்பு அதிகரித்துள்ளது. இடையேறிய கன்றுகளே மட்டுமே பிறக்கும் வகையில் பாலினம் பிரிக்கப்பட்ட உறைவிந்து உற்பத்தி ஆய்வகம் ஊட்டி மாவட்டம் கால்நடை பண்ணையில் 2024 மார்ச் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு கடந்த மாதம் வரை 1872 கிடையேறி கன்றுகள் பிறந்துள்ளன என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல கருமாற்று தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை கருத்தரித்தல் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொலிகாலை உற்பத்தியில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை இந்திய அளவில் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் விளங்கி வருகின்றது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கால்நடை பொருட்கள் உற்பத்தி செலவை குறைத்து வருமானத்தை பெருக்கும் நோக்கத்தோடு பசுந்தீவன உற்பத்தியை பெருக்கும் திட்டங்களை செயல்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள். திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 25 ஏக்கர் மேய்க்கால் நிலங்களை சுய உதவி குழுக்கள் மூலம் பசுந்தீவன உற்பத்தி செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகளுடைய பழத்தோட்டங்களிலே ஊடுபயிராக பசுந்தீவன சாகுபடி ஏக்கருக்கு 3000 மானியத்தில் 9000 ஏக்கரில் தீவன சாகுபடி மேற்கொள்ளப்படுகின்றது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் சொந்த நிலங்களிலே பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ளும் விதமாக மானாவாரி நிலங்களில் சுமார் 10,000 ஏக்கரில், பாசன வசதி உள்ள 4000 ஏக்கரிலும் அதிக மகசூல் தரும் பசுந்தீவன விதைகள் விவசாயிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மாவட்ட கால்நடை பண்ணையில் 100 ஏக்கரில் பசுந்தீவன உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அரும்பாடுபட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பசுந்தீவன விரையாமல் தடுக்கும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் 6000 விவசாயிகளுக்கு புல்லறுக்கும் கருவிகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகின்றது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அரசு வழங்கும் சேவைகள் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் குக்கிராமங்களுக்கும் சென்று சேரும் விதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 245 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் ஒரு நாளைக்கு 2 கிராம ஊராட்சிகளில் சேவைகள் வழங்கப்படுகின்றன. நடப்பாண்டில் பிப்ரவரி மாதம் முடிய 49,512 கிராம முகாம்கள் மூலம் சுமார் 9 லட்சம் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நோய்களை உடனடியாக கண்டறிய 50 ஸ்கேன் கருவிகள், 50 கதிரியக்க கருவிகள் ஆகியவற்றை வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதை தொடர்ந்து அவற்றை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை தாக்கி பேரிழப்பினை ஏற்படுத்தும் தொற்று நோய்களுக்கும், கோழிகளை தாக்கி கோழி கழிச்சல் நோய்க்கும், நாய்கள் மூலம் பரவும் வெறி நோய்க்கும் தடுப்பூசி கால்நடை நிலையங்களில் போடப்படுகிறது. இதன் பயனாக 2021-22 ஆண்டில் மொத்தம் 41 நோய் கிளர்ச்சிகள் ஏற்பட்ட நிலையில் 2024-25 ஆண்டில் 25 நோய் கிளர்ச்சிகளாக குறைத்து பொருளாதார இழப்புகளை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. பேரவை துணைத் தலைவர்களே, கால்நடை பராமரிப்பு துறையின் சேவைகளை தொலைதூர கிராமங்களில் விவசாயிகளுடைய இருப்பிடங்களுக்கே சென்று வழங்கும் கால்நடை பாதுகாப்பு திட்ட முகாம்களை 18/1/2000 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இத்திட்டத்தை மேலும் பரவலாக்கும் விதமாக மருத்துவ சேவைகளுடன் கால்நடை பொருட்களின் உற்பத்தி நடைமுறைகள், நோய் தடுப்பு முறைகள், கால்நடை பொருட்கள் சந்தைப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் போன்ற நுணுக்கங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 2021-22 ஆண்டு முதல் வருடத்திற்கு 7,760 கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த 2023-24 ஆண்டு வரை 23,280 முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 2,40,00,000 கால்நடைகள் பயனடைந்துள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோழி வளர்த்து கோடி லாபம் பெறும் என்ற எண்ணத்தை மக்களிடம் ஏற்படுத்தி பண்ணைமுறை கோழி வளர்ப்பு தொழில் தமிழ்நாடு அரசால் தொடர்ந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இம்முறையில் அதிக எண்ணிக்கையில் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர். இன்றளவும் இத்தொழில் பலருக்கு வேலைவாய்ப்பினை வருகிறது. நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், பல ஹோட்டல்களுக்கு செல்வோம் என்று சொன்னால், அசைவ ஹோட்டலுக்கு செல்வோம் என்று சொன்னால் கோழி கறி சாப்பிடுவார்கள். ஆனால் அங்கே சென்று அசைவ பிரியர்கள் கேட்கின்ற போது நாட்டுக்கோழி இருக்கின்றதா, நாட்டு முட்டை இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்பார்கள்.
அதையெல்லாம் தீர்க்கின்ற வகையிலே நாட்டுக்கோழி வளர்ப்பினை ஊக்குவிக்க ஓசூர், திருநெல்வேலி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணைகளில் வருடத்திற்கு 10 முதல் 12 லட்சம் கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் பொருட்டு கொஞ்சி பொறுப்பகத்துடன் கூடிய நாட்டுக்கோழி பண்ணைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. பண்ணை முறையில் நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு திட்டம் 50% மானியத்துடன் கடந்த 3 வருடங்களாக மொத்தம் 300 பயனாளிகளுக்கு தொழில் முனைவராக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் விதமாக 2024-25 ஆண்டில் கிராமப்புறங்களில் 38,700 பயனாளிகளுக்கு 4 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் தலா 40 எண்ணிக்கையில் 50% மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் அவர்களுக்கு தொடர்ச்சியான உபரி வருமானம் ஈட்டுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர்களே, தமிழ்நாடு பல்வேறு இருப்பிடமாக இருந்து வருகிறது. உள்நாட்டின வகை கால்நடை மற்றும் கோழி இனங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன. சிறந்த பண்புகள் கொண்ட நாட்டினங்களை அழிவிழந்து காப்பது நம் அனைவரின் கடமை. இன்னும் சொல்வதென்றால், தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் நாட்டினர் காளைகள் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகின்றன. உள்நாட்டு நாயினங்களான கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி ஆகியவை ராணுவத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. கடந்த காலங்களிலே இன்றைக்கு வேட்டைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த காலம் வேட்டையாடுவதற்கு என்று சொன்னால் நம்முடைய நாட்டினங்களாக இருக்கின்ற இந்த சிப்பி, கன்னிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை போன்ற நாய்கள் இன்றைக்கு கடுமையான வேட்டையாடுகின்ற நிலைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேட்டைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்களோட சின்ன வயசுல 2 நாயை கூட்டிட்டு காட்டுல முயல் வேட்டை ஆடுறதுக்காக போவோம். அங்க முயலை துரத்தி நாய் போய் பிடிக்கும். அப்ப வேட்டை தடை செய்யல, இப்ப வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அத்தனை நாய்களும் வீடுகளை காக்கின்ற நாய்களாக, நாட்டை காக்கின்ற நாய்களாக இன்றைக்கு அந்த நாய்கள், அந்த நாயினத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி உள்நாட்டின கால்நடைகள் மற்றும் நாயினங்களை பாதுகாக்கும் ஆராய்ச்சி நிலையங்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் நாட்டின நாய்களின் இன பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையமும், கரூர் மாவட்டத்தில் புலக்கடை கோழியின் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி மையமும், செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாட்டுக்கொட்டை மாற்றிருப்பதற்கான பாதுகாப்பு மையமும், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உம்பளாச்சேரி மாட்டினத்தை பாதுகாக்கும் திட்டமும், தென்காசி மாவட்டம் சின்ன கோயிலாங்குளத்தில் வெளிநாட்டினான ஆராய்ச்சி மையம் ஆகிய ஆராய்ச்சி மையங்கள் நிறுவப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேச்சேரி பள்ளிப்பட்டு ஊராட்சியில் மேச்சேரி செம்மறி ஆற்று பாதுகாப்பிற்காக செம்மறி ஆட்டுக்கான பிரயத்தியமான திரவ விந்து உற்பத்தி நிலையம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரவை துணைத் தலைவர்களே, பண்ணைமுறை கோழி வளர்ப்பு தொழிலானது அதிக லாபம் தரும் தொழிலாக உருவெடுத்து தொடர்ந்து தீவனம் மற்றும் தீவன விதைகளை உற்பத்தி, ஆடுகள் இனப்பெருக்க பண்ணைகள், பண்டி வளர்ப்பு இதுபோன்ற தொழில்கள் பண்ணை முறையில் மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்கள் துறைகள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு கூராய்வு செய்யப்பட்டு வங்கி கடன் வழங்கப்படுகின்றன. இந்த கடன்களுக்கு 50% பின்மானியம் வழங்கப்படுகின்றது. இத்திட்டத்தின் மூலம் 140 உருவாக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 93 கோடியே 17 லட்சம் ரூபாய் முதலில் உள்ள இத்திட்டங்களுக்கு 40 கோடி 66 லட்சம் ரூபாய் மானியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர்கள் பேசுறதுக்கு அமைச்சர் பேசுவதை கேட்கும்படி கேட்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கால்நடை வளர்க்கும் பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை தனியாரிடம் அதிக வட்டி விகிதத்தில் கடன் பெற்று துன்பப்படும் நிலைகளை களையும் விதமாக அவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடனை பெறுவதற்காக கடன் அட்டை வழங்கப்படுகிறது. கடந்த 2024-25 ஆண்டில் 7,76,647 கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் 200வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு துவக்கப்பட்ட வள்ளலார் பல்வேறு காப்பகம் திட்டம் மூலம் ஆதரவற்ற தெருக்களில் சுற்றித் திரியும் விலங்குகளும் உணவு, உறவிடம் மற்றும் மருத்துவ உதவி வழங்கிடும் தொண்டு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்களுக்கு தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி வெறுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்கு
தற்போது 11,29,00,000 ரூபாய் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 4,60,000 வெறிநோய் தடுப்பூசி மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டுரோட்டில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் கடந்த 13/1/2025 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையத்தில் இயக்குநர்கள், பேராசிரியர்கள், கால்நடை மருத்துவர்கள், கணக்கலுவலர்கள், வேளாண்மை அலுவலர்கள், பண்ணை மேலாளர், மீன்வள உதவியாளர், அமைச்சு பணியாளர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள், காவலாளிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 87 திறன்சார் மற்றும் திறன்சாரா பணியாளர்களை பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கால்நடை பிரிவில் 129 நாட்டின மாடுகளும் 902 செம்மறி ஆடுகளும் 550 வெள்ளாடுகளும் 10 பன்றிகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையத்தில் பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் 34 ஏக்கரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையத்தில் உற்பத்தியாகும் பால் ஆவி நிறுவனத்தின் மூலம் சந்தைப்படுத்தப்படுகிறது. தீவிர மீன் வளர்ப்பு பிரிவு மூலமாக மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பண்ணையாளருக்கு வழங்கப்படுவதுடன் செயல்விளக்க பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இந்நிலையம் திறக்கப்பட்ட பின் 300க்கும் மேற்பட்ட வேளாண் கல்லூரி மாணவர்கள், ஆத்மா திட்ட பண்ணையாளர்கள் மற்றும் விவசாய பண்ணையாளர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி மற்றும் நேரடி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டுகளில் கால்நடை வளர்ப்போர், பண்ணையாளர், தொழில் முனைவோர், கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்ப பிரிவில் பயிலும் மாணவர்கள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம், அகில இந்திய தொழில்நுட்ப குழு ஆகியவற்றின் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அகில இந்திய அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையத்தில் அமைந்துள்ள பொதுமக்கள் கலந்துரையாடல் பிரிவில் ஆவின் பாலகம் துவக்கப்பட்டுள்ளது. இதே பகுதியில் வங்கி ஒன்றை துவக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நாட்டுக்கோழி பிரிவு, கொஞ்சி பிரிப்பகம், தீவன ஆலை, இறைச்ச பதப்படுத்தல் பிரிவு ஆகியவை பொது தனியார் கூட்டாண்மை முறையில் செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, நூற்றாண்டுகளையும் தாண்டி கால்நடைகள் நலமேடும் கால்நடை பராமரித்துறை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து துறையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக கடந்த 4 ஆண்டுகளில் 155 கால்நடை நிலையங்கள் புதிதாக கட்டுவதற்கு 110,46,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவற்றில் 137 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதர கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியதன் பலனாக பால், இறைச்சி, முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் பரிந்துரைப்படி தனி மனிதர் ஒரு நாளைக்கு தேவையான 300 கிராம் பால் என்ற சராசரி நிலையை தாண்டி 384 கிராம் என்ற அளவிலும் ஆண்டுக்கு 180 முட்டைகள் தேவை என்ற நிலையில் 290 என்ற அளவிலும் உயர்ந்திருப்பது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களுமே காரணம் என்று தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ஹெக்டேருக்கு குறைவான நிலமுள்ள சிறு குறு விவசாயிகள் ஈட்டு வருமானத்தில் சுமார் 25% வரை கால்நடைகளின் மூலமே பெறப்படுவதாக தேசிய புள்ளி விவர கணக்கு அலுவலகம் தெரிவிக்கிறது. பெண்கள், சிறு குறு மற்றும் நிலமற்ற ஏழை விவசாயிகள் பொருளாதார முன்னேற்றத்தினை கால்நடை பராமரிப்பின் மூலம் மேம்படுத்தப்படுவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான அரசால் உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கவும், அமைச்சர் பதிலை கேட்க முடியாமல் அமைச்சர் பதிலுக்கு எல்லாரும் செவி மடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும். கால்நடை வளர்ப்பு தொழிலை நம்பி வாழும் மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த எனது உரையில் குறிப்பிட்டவரை தவிர மேலும் பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜாதி மத மனமாச்சரியங்களை புறந்தள்ளி சமத்துவமே எங்கள் கொள்கை என முழங்கி சாமானியருடைய வாழ்க்கையை விளக்கேற்றி எல்லோருக்கும் எல்லாம் என்று பறைசாற்றி ஏழை எளியோருடைய உற்றத்தோழனாக ஏற்றமிகு தமிழ்நாட்டை கட்டமைக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு
2025-26 ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். ஒன்று, மாண்புமிகு முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் ஊரக ஏழை கால்நடை விவசாயிகள் 5000 சினையிட்ட கறவை பசுக்களுக்கு 6.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50% மானியத்துடன் ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 2, பசுந்தீவன உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேய்க்கால் நில மேம்பாட்டு திட்டம் 1.62 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மிகவும் பழுதடைந்துள்ள கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை பன்முக மருத்துவமனைகள் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக கட்டப்படும். 4, ஒருங்கிணைந்த சுகாதார திட்டத்தின் கீழ் 200 கால்நடை மருத்துவர்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். 5, தீவன உற்பத்தி தொழில்நுட்பங்கள், மேம்பட்ட தீவன உற்பத்தி, சேமிப்பு மற்றும் பண்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 6, தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் அடையாறு செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையம் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தனித்துவம் வாய்ந்த சிகிச்சை மையமாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். 7, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள அயலின கால்நடை பெருக்கம் பண்ணை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணையில் செயல்பட்டு வரும் உறைவிந்து உற்பத்தி நிலையங்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வலுப்படுத்தப்படும். 8, கால்நடை நிலையங்கள் மற்றும் கிளை நிலையங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணிக்கு தேவையான பொருட்கள் 3.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். 9, செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் தங்குதடைந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் விதமாக கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி அலகுகளில் உறைவிந்து சேமிப்பு மற்றும் விநியோகத்திற்கான தளவாட பொருட்கள் கொள்முதல் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 13.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். 10, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாவட்ட கால்நடை பண்ணையில் செயல்படும் ஆய்வுகூட கருத்தரித்தல் அலகு 4.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேம்படுத்தப்படும். 11, ஏழை எளிய மக்களின் உடனடி தேவையை பூர்த்தி செய்யும் ஆட்டினங்களின் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தை மேலும் மேம்படுத்திட தமிழ்நாடு மாநில வெள்ளாடு, செம்பரியாடு உற்பத்தி மற்றும் இனப்பெருக்க கொள்கை உருவாக்கப்படும். 12, பாதுகாப்பான செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் மனிதாபிமானத்துடன் பிராணிகளை நடத்துதல் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதுவாக சென்னை மற்றும் கோயம்புத்தூர் தனியார் பங்களிப்புடன் செல்ல பிராணி பூங்கா 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 13, துறையில் உள்ள கால்நடை பண்ணைகளில் பசுந்தீவன உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு நவீன தீவன வங்கி திட்டம் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 14, ஆதரவற்று கைவிடப்பட்ட, மீட்கப்பட்டு மற்றும் விபத்துகள் காயப்பட்ட கால்நடைகளை பேணி பாதுகாக்கும் விதமாக பராமரிப்பு நிலையங்கள் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் திட்டம் மூலம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தோற்றுவிக்கப்படும். 15, தெருக்களில் சுற்றித் திரியும் மற்றும் ஆதரவற்ற திருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் பணி தனியார் பங்களிப்புடன் பிராணிகள் நல வாரியம் மூலம் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விரிவுபடுத்தப்படும். 16, உறைவிந்து உற்பத்தி நிலையங்களுக்கு உயர் மரபுதிறன் கொண்ட காளைகளில் ஆய்வுகூட கருத்தரித்தல் திட்டத்திற்கு உயர் மரபுதிறனுடைய பசுக்கள் மற்றும் இதர பண்ணைகளுக்கு கால்நடைகள் கொள்முதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியன 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். 17, தெருநாய்களுக்கு கால்நடைகளுக்கு இடையிலான மோதல் மற்றும் தெருநாய்கள் உட்பட கால்நடைகளுக்கு மனிதர்களுக்கு இடையிலான மோதல் ஆகியவற்றை கையாளும் வழிமுறைகளோடு ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட கால்நடைகளுக்கான கொள்கை உருவாக்கப்படும். 18, கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவரை உருவாக்கவும் கால்நடை வளர்ப்பினை வணிகமயமாக்க வகையில் கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவோருக்கு ஆலோசனை மையம் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படுத்தப்படும். 19, மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை திட்டம் தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை மூலம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தரமான கால்நடை மற்றும் தீவனங்கள் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவது உறுதி செய்யப்படும். 20, 100 கால்நடை விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு குறித்து பல்வேறு நடைமுறைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் கால்நடை பொருட்கள் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு விழிப்பு பயணம் மேற்கொள்ள 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்பாடு செய்யப்படும். 21, கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரிக்கும் விவசாயிகளை கண்டறிந்து அடையாளப்படுத்தி அவர்கள் பராமரிக்கும் கால்நடைகளுக்கு சிறந்த கால்நடைக்கான சான்று வழங்கப்படும். இதன் மூலம் நல்ல தரமான கால்நடைகள் இனப்பெருக்கம் செய்யப்படுவது உறுதி செய்யப்படும். 22, கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை
கால்நடை வளர்ப்பு அறிந்து கொள்ள ஏதுவாக கால்நடை விவசாயிகள் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்பம் பயிற்சி திட்டம் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 23 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணை ஒருங்கிணைந்த கால்நடை உற்பத்தி மையமாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். 24 தமிழ்நாட்டில் உள்ள ஏழ்மை நிலையில் வாழும் குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்களை தொழில் முனைவர்களாக ஆக்குவதற்காகவும் செம்மறியாடு வெள்ளாடு இனவருத்தி பண்ணை அமைக்கும் திட்டம் 50% மாநிலத்தில் செயல்படுத்தப்படும். 25 தமிழ்நாட்டில் கிராமப்புற ஏழை நிலமட்ட விவசாய தினக்கூலி பயனாளிகளுக்கு நாட்டின கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டம் 50% மானியத்தில் செயல்படுத்தப்படும். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவருக்கான கூடுதல் விடுதி கட்டடம் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். 27 ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவருக்கான கூடுதல் விடுதி கட்டடம் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். 28 விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தரணை உயர்நிலை பயிற்சி மையம் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிறுவப்படும். நாமக்கல் கால்நடை மருத்துவ 29 நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் கட்டுவதற்கு நவீன உட்கட்டமைப்புகளை வசதிகளை 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படுத்தப்படும். 30 கால்நடை விவசாயிகளுக்கு கள அளவில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தீர்வுகள் வழங்க துறை அலுவலர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய கால்நடை தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் மேலாண்மை குழு அமைக்கப்படும். 31 கால்நடை துறையில் புதிய ஆராய்ச்சி முன்னெடுப்பை வெளிக்கொணரும் வகையில் அவற்றை வணிக ரீதியில் மேம்படுத்தும் வகையில் மாணவர்கள் தொழில் முனைவர்கள் மற்றும் தொழில் துறையினர் மாநாடு 50 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும். மீன் பிடிக்கணும். மீன்வளம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மீனவ மக்களின் வாழ்வை ஒளியேற்றும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் திராவிட நாயகர் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை தொடர்பான எனது உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் எப்போதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க விரும்புகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களை சந்தித்து தாயுள்ளத்தோடு அவர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்த்து உடனடியாக அவற்றை நிறைவேற்றி தந்த மீனவர்களின் கலங்கர விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம் முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கினார்கள். அந்த வகையிலே கடலோர பகுதியில் மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கும் மீனவ கிராமங்களை கடலிலிருந்து காப்பதற்கும் எங்கெல்லாம் புதிய கட்டமைப்புகள் தேவையோ அந்த பகுதிகளை ஆய்வு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி பல்வேறு மீனவ கிராமங்கள் மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்குதளம் மற்றும் தூண்டில் வளைவுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு தரங்கபாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் வெள்ளப்பள்ளம் மற்றும் ஆற்காட்டுத்துறை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல பாரம்பரிய நாட்டு படகு மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 37 மீனவ கிராமங்கள் மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு புதிய துறைமுகங்கள் அமைப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைப்படி பல்வேறு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி, தருவைகுளம், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஆகிய துறைமுகங்களை மேம்படுத்தவும், கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் புதிய மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்கும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆய்வறிக்கையின் அடிப்படையில் உரிய அனுமதிகளை பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த பணிகளை நிறைவேற்றுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காலநிலை மாற்றத்தால் தமிழ்நாட்டின் பெரும்பாலான கடலோர கிராமங்கள் கடலரிப்பினால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. இந்த பாதிப்பிலிருந்து மீனவ கிராமங்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அதன்படி மீனவ கிராமங்கள் கடலரிப்பு தடுப்பு சுவர் மற்றும் தூண்டில் வளைவுகள் போன்றவை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலோர பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளுக்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடலில் கடினமான கட்டுமான பொருட்கள் கொண்டு அலைத்தடுப்பு சுவர் மற்றும் நேர்கல் சுவர்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளக்கூடாது என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதியில் கடலோர மீனாண்மை திட்டம் ஒன்று தயாரித்து
ஒப்புதல் பெறவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக கடலோர பகுதியில் கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு சவால்கள் மற்றும் இடர்பாடுகள் இருந்த போதிலும் மீனவ மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவற்றையெல்லாம் விரைவில் நிவர்த்தி செய்து பணிகளை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளார்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மீனவ மீது மிகுந்த அக்கறையையும் பற்றும் கொண்ட நமது முதலமைச்சர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர் நல மகாநாடு ஒன்று நடத்தி தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வில் வெளியேற்றும் விதமாக சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்களை அறிவித்து இவற்றை உடனடியாக செயல்படுத்தி காட்டியது மீனவர்களுடைய நெஞ்சத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்று நீங்காமல் நிறைந்திருக்கும். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடற்கரை கிராமங்களில் பல்வேறு திட்டங்கள் மூலம் மீனவர்களுக்கு இலவசமான வீடுகள் கட்டி வழங்கப்பட்டன. ஆனால் அந்த வீடுகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படவில்லை. இதனால் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்தனர். இதனை அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர் நல மகாநாட்டில் அனைவருக்கும் பட்டா வழங்க ஆணையிட்டார்கள். இதன் பயனாக தற்போது 8561 மீனவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கடலிலே மீன்பிடி தொழில் செய்து வரும் 60 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அந்த மகாநாட்டிலே உத்தரவிட்டார்கள். மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் மற்றும் மண்ணெண்ணெயின் அளவிலே உயர்த்தி வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். மாநிலத்தில் உள்ள 4307 விசைப்படகுகள் மற்றும் 18,654 நாட்டுப்படகுகள் இதன் மூலம் பயனடைகின்றன. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலில் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதிப்படி மீன் குறைவு காலத்தில் வழங்கப்பட்டு வந்த சிறப்பு நிவாரண நிதியை 5000 6000ஆகவும், மீன்பிடி தடை காலத்தில் நிவாரண நிதியை 5000 8000 உழைத்து வழங்க ஆணையிட்டுள்ளார்கள். இவ்விரு திட்டங்களுடன் மீனவர் மற்றும் மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டங்களை சேர்த்து கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 1284 கோடியே 29 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக கடல்சார் மீனவர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 4,14,000 மீனவர் மற்றும் மீனவ மகளிர் திட்டத்தில் பயன்பெறுகின்றனர். கடல் மீன்வளம் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு வரும் இந்திய சூழலில் மீன்வளத்தை பாதுகாக்க பாரம்பரிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி பல்வேறு மீனவ கிராமங்களில் அண்மை கடல் பகுதியில் செயற்கை மீன் உறைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை மீன் உறைவிடங்கள் அமைக்கப்பட்ட பகுதியில் 3 கோடி ரூபாய் செலவில் கடல் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 4000 நாட்டுப்படகு மீனவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் 21 கோடியே 49 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழிலுக்கு மாற்று வாழ்வாதாரமாக கூண்டுகளில் மீன் வளர்த்தல் மற்றும் கடற்பாசி உற்பத்தியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடற்பாசி உற்பத்தியில் நாட்டிலே தமிழ்நாடு முதன்மையாக மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி தமிழ்நாட்டில் 127 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா ஒன்று அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வளமனூர் பகுதியில் கடற்பாசி விதை உற்பத்திக்கான கட்டமைப்புகளும், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் கடற்பாசியிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யும் கட்டமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது சுமார் 8000 மீனவ மகளிர் பயனடைவார்கள். தமிழ்நாட்டில் பெரும் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு பணியில் மீனவர்களுடைய பங்கு போற்றுதலுக்குரியது. அந்த வகையிலே கடந்த காலங்களில் சென்னை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு நிவாரண பணிகள் மேற்கொள்வதில் மீனவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டனர். மீனவர்களின் இந்த தன்னலமற்ற சேவையை அங்கீகரிக்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி சென்னையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலும், தூத்துக்குடியில் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையிலும் பாராட்டு விழா நடத்தி மீட்பு பணியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவிப்புகள் புத்தகத்தில் படிச்சதை அறிவிச்சு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இலங்கை கடற்படையினா ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்து உள்ளாவதை கண்டித்து ஒன்றிய அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த மார்ச் 3ஆம் தேதி ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர்.
இதை அறிந்த மாண்பு தமிழகத்தின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னையும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் அவர்களையும் போராட்டம் நடத்தும் மீனவர்களை சந்திக்க அறிவுறுத்தினார்கள். நாங்களும் அன்றைய தினம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தோம். அவர்கள் எங்களிடம் தெரிவித்தது என்னவென்றால், இறங்கி சிறையில் உள்ள மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும், அதேபோல இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும், பாக்கு வளைகுடா பகுதியில் நாங்கள் அச்சமின்றி தொழில் செய்ய வேண்டும் என்பதாகும். முதலமைச்சர் அவர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தான் ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். படகுகளிலிருந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், சிறையில் உள்ள மீனவர்களுடைய குடும்பங்களை பேணி பாதுகாக்கவும், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு சேதமடைந்த 278 படகுகளுக்கு ரூபாய் 13 கோடியே 58 லட்சம் நிவாரணமாக வழங்கி முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். மேலும் விசைப்படகுகளுக்கு ரூபாய் 8 லட்சமாகவும் நாட்டு படகுகளுக்கு ரூபாய் 2 லட்சமாகவும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க ஆணையிட்டார்கள். அதுபோல அந்நிய நாட்டு சிறையில் உள்ள மீனவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கும் தினசரி நிவாரணத்தை 500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கவும் ஆணையிட்டார்கள். மேலும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் நமது எல்லை பகுதியிலே நெடுந்தூரம் சென்று மீன்பிடிக்க ஏதுவாக ரூபாய் 360 கோடி ரூபாயிலே தங்கச்சிபடம் மீன் இறங்கு தளத்தை மீன்பிடி துறைமுகமாக தர உயர்த்தவும், குந்துக்கல் மீன் இறங்கு தளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தவும், பாம்பன் வடக்கு மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். ஒன்றரை மணிக்குள் இன்றைக்கு நீங்கள் அஜெண்டாவில் குறிப்பிட்டபடி எந்த இலாக்காவினுடைய மானிய கோரி எடுக்க வேண்டுமோ அதை 1:30க்குள் எடுத்தாக வேண்டும். அதுதான் நேதி சரியா வரும். இல்லாட்டா அதனால பேசுகிற நம்முடைய மதிப்புக்குரிய அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் அந்த 1:30 மணிக்குள் எடுத்து ஆகும். இல்லாவிட்டால் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இப்ப முடிச்சிருவாங்க. ஏற்கனவே வேளாண் துறை அமைச்சர் ஏற்கனவே ஒரு பட்ஜெட்ல முழுமையா பதில் சொல்லிட்டாங்க. முதலமைச்சராக அதனால இன்னைக்கு சொன்ன நேரத்துக்கு நான் கொடுத்துருந்தேன். நமது மீனவர்களுக்கு அதிகபட்சமாக எந்த விதமான நிவாரண உதவிகளும் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மீனவர் பிரச்சனை நல்ல ஒரு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமே உள்ளது. கச்சை தீவை மீட்பது ஒன்றுதான் இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். இதை நன்கறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் இதற்கென மாமண்டத்தில் அரசின் தனி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளார்கள். அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க எழும்பின உடனே ஒரு உற்சாகம் வந்துருது சபைக்கு. அவை முன்னோர் எழும்பின உடனே. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடல்சால் மீனவர்கள் போல் உள்நாட்டு மீனவர்களுடைய நலனை பேணி காப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உள்நாட்டு நீர்நிலைகளை உரிய நேரத்தில் சரமான மீன் குஞ்சு இருப்பு செய்து மீன் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசு மீன் குஞ்சு உற்பத்தி நிலையங்களில் கடந்த ஆண்டு 10 கோடியே 12 லட்சம் மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அரசு மீன் பண்ணைகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரமான மீன்களை உற்பத்தி செய்திட ஏதுவாக அரசு சார்பில் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணைகள் அமைத்திடவும் தற்போதுள்ள மீன் பண்ணைகளை மேம்படுத்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 21 கோடியே 8 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசு சினை மீன் வங்கிகள் அமைத்தல், ஒருங்கிணைந்த நீர்த்தேக்க மீன்வள மேலாண்மை ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மாநிலத்தின் மீன் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீன் வளர்ப்போருக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக புதிய நன்னீர் மீன் குஞ்சு பொறிப்பகங்கள் அமைத்தல், நன்னீர் மீன் குஞ்சு மற்றும் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், மீன் வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தல் மற்றும் மீன் தீவன ஆலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு 14 கோடி 64 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் மீன் குஞ்சு இருப்பு செய்து உற்பத்தியை பெருக்கிடவும், நாட்டின மீன்களை பாதுகாக்கவும் 1 கோடியே 10 லட்சம் மீன் குஞ்சுகள் காவேரி, பவானி மற்றும் தாமிரபரணி ஆறுகளிலும் அதன் கிரையாள்களிலும் இருப்பு செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டம் இந்த நிதியாண்டிலும் தொடர்ந்து செயல்படும். பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் முதல் முறையாக கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அரசு மீன் பண்ணையில் விலை மதிப்பு விரால் மீன் குஞ்சு உற்பத்தி மையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. உள்நாட்டு மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பதற்கு மீன்பிடி வலைகள், பரிசல்கள் போன்ற மீன்பிடி உபகரணங்கள் வாங்குவதற்கு கடந்த 2 ஆண்டுகளில் 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. மீனவ கூட்டுறச்சங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பொருட்டு
மீன்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 62 நீர்த்தேக்கங்கள் மற்றும் 636 நீர்ப்பாசன குளங்களில் மீன்பிடி உரிமையை மீனவ குற்ற சங்கங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர விற்பனை வாகனங்கள் வாங்கிடவும் தமிழ்நாடு மாநில மீன்வள கூட்டுறவு இணையம் மூலம் 1,58,00,000 மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் வாயிலாக கடந்த 4 ஆண்டில் 20,000 மீனவர்களுக்கு 25,68,00,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வண்ண மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக சென்னை குளத்தூர் பகுதியில் சர்வதேச தரத்திலான ஒரு வண்ண மீன் உற்பத்தி மையத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு வண்ண மீன் உற்பத்தி மையம் அமைக்கும் பணிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் மீன்வள மேம்பாட்டிற்காக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே கருத்து பரிமாற்றங்கள் மேற்கொண்டு அதற்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. சமூக நீதி காவலர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவ சமுதாய மாணவர்களுக்கு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மீன்வள பட்டப்படிப்பில் 5% இருந்த இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியதன் விளைவாக தற்போது வரை மீனவ சமுதாயத்தை சேர்ந்த 100 மாணவர்கள் இளங்கலை மீன்வள அறிவியல் பட்டப்படிப்பில் பயனடைந்துள்ளனர். அதிக வருவாயை ஈட்டக்கூடிய ஐரை மீன், விரால் மீன் மற்றும் நண்டு உற்பத்தியில் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வணிக ரீதியில் இவற்றை உற்பத்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இளம் தொழில் முனைவோருக்கு மீன்வளம் மற்றும் மதிப்பு கூட்டிய மீன் பொருட்களின் உற்பத்தியில் பல்வேறு பயிற்சிகளை வழங்கப்பட்டு அவர்கள் தொழில் துவங்குவதற்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் இயந்திர பராமரிப்பு குறித்து பயிற்சி வழங்கி ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கம் அவர்கள் பாரதியார் நகரில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கவும் அங்கு கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கவும் திருவெற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தில் அலை தடுப்பு சுவரை கூடுதலாக 100 மீட்டர் நீடிக்கவும் கேட்டுக்கொண்டார். பாரதியார் நகரில் 5 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்குதளம் ஒன்று அமைப்பதற்கு 2024-25 ஆண்டு மானிய கோரிக்கை அறிவிக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைப்பதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். திருவெற்றியூர் மீன்பிடி துறைமுகத்தில் அலை தடுப்பு சுவரை கூடுதலாக 100 மீட்டர் நீடிப்பது தொடர்பாக உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மீனவர்களுடைய உற்ற தோழனாக, அவர்களுடைய துயரந்துடைக்கும் தந்தையாக, அவர்கள் ஆழ்வி என்றும் ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத அரிய பல திட்டங்களை மீனவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். உழைப்பின் சிகரமாக விளங்கும் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று உறுதியாக இருப்பார்கள் என்பதை இந்த மாமன்றத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025-26 ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு அறிவிக்கிறேன். சரி, ரைட். சரி, பேரவை தலைவர் அவர்களே, மீன்வளம் குறித்த 37 அறிவிப்புகளை நான் இந்த அவையில் படித்ததாக அவையில் கொடுத்து அதை நான் படித்ததாக அவையில் குறிப்பில் குறிப்பு செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய பதில் செய்து கொள்கிறேன். ஒப்புதலோடு அதை தெரிவிக்கிறேன். வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இலக்கணமாக விளங்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர்களுடைய சீரிய தலைமையில் நாங்கள் அயராது உழைப்போம் என்ற உறுதியை மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மீன்வளம், மீனவளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் அரசு செயலாளர்கள் டாக்டர் சுப்பையன் IAS அவர்களும், மீன்வளம் மற்றும் மீனவளத்துறையினுடைய ஆணையர் திருமதி கஜலட்சுமி IAS அவர்களும், கால்நடை பராமரிப்பு துறையினுடைய இயக்குநர்
திரு கண்ணன் IAS அவர்களும் மற்றும் துறை அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீன்வளம், மீனவளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பில் மானிய கோரிக்கை மீது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கை வைத்துள்ளார்கள். கால்நடை பராமரிப்பில் 175 வெட்டு தீர்மானங்களையும், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் 153 வெட்டு தீர்மானங்களையும் கொடுத்துள்ளார்கள். இவற்றை முழுமையாக படித்துள்ளேன். இவற்றிற்கு முடிந்தவரை பதிலும் கூறியுள்ளேன். மாண்புமிகு உறுப்பினருடைய அனைத்து கோரிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதல்வருடைய ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.